இந்த வீடியோ யாருக்குன்னா, நம்மளை மாதிரி ஒன் சைடாக கஷ்டப்பட்டு குறுகி காதலித்து ஃபீல் பண்ணுற நம்மளை மாதிரி பசங்களுக்காக தான். நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்திருப்போம். ஏதாவது ஒரு பொண்ணை ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ சோஷியல் மீடியாலேயோ இல்லை எங்கேயோ பார்த்து பிடிச்சி அவளுக்காக ஃபீல் பண்ணி நம்ம மனசில் என்னென்னமோ இமேஜின் பண்ணி நாள் கணக்காக, வார கணக்காக, மாத கணக்காக, வருஷ கணக்காக அவளை ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியாவை அவளோட இன்ஸ்டா ஐடி கண்டுபிடிச்சி அவளுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு அவள் மெசேஜை பார்க்குறாளா பார்க்கலையா, ரிப்ளை பண்ணுறாளா பண்ணலையா, ப்ளூ டிக் ஆயிடுச்சா, சீன் ஆயிடுச்சா, ஸ்டோரி போட்டு நம்ம ஸ்டோரி அவள் பார்த்தாளா, ரியாக்ட் பண்ணுறாளா, அவளுக்காக ஒரு ஸ்டோரி அவளுக்காக ஒரு நோட்ஸ் போட்டுட்டு அதை அவள் பார்க்குறாளான்னு மணிக்கணக்காக செக் பண்ணிவிட்டு அதனால ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆகிட்டு அந்த மாதிரி இருக்கிற நம்மள மாதிரி பசங்களுக்காக தான். என்னென்னா, நம்ம என்ன தான் இவ்வளோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணாலும் நிறைய பேருக்கு அந்த விஷயம் கிடைக்காது. நம்ம அந்த எஃபர்ட் போடும்போது நம்ம என்னமோ பெருசாக பண்ணுற மாதிரியும், நான் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மாதிரி நம்ம எமோஷ்னல் ஸ்டேட்டுக்கு போய் நம்மளே வருத்திக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது நமக்கு என்ன தோணுன்னா, நான் அவளை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், நான் ஃபீல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்னு தோணும். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, அந்த பொண்ணுக்கு அதை பற்றி கவலையே இருக்காது. சரி, நம்ம பின்னாடியே ஒருத்தன் வரானேன்னு அவள் சந்தோஷப்பட்டுக்குவா, அவ்வளோதான். ஒரு சின்ன டோப்பமைன், அவள் ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி சும்மா ஒரு கெத்து, அவ்வளோதான் ஆகுமே தவிர நமக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் நம்ம பசங்க ஃபுல் ஸ்கூலையும் வேஸ்ட் பண்ணிடுவானுங்க, காலேஜை வேஸ்ட் பண்ணிடுவானுங்க, வேலை பார்க்குற இடத்துல அங்கே அசிங்கப்பட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு கிடைச்சவன் ஃபீல் பண்ணாத பரவாயில்ல, கிடைக்காமல் இருந்துக்கிட்டு அதோட ஆஃப்டர்மெத்லாம் டீல் பண்ணிக்கிட்டு அதில் வர ஹியூமிலேஷன்லாம் டீல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமும் அதில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டேன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒன் சைடு லவ் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறத அங்கேயே நிப்பாட்டிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தோணும், சரி ஓகே நான் இப்படி பேசினா கரெக்டாகிரும், இப்படி பண்ணால் சரியாயிரும், சரி ஒரு வேளை சரி இந்த இடத்துல நமக்கு செட் ஆகலை அப்படிங்கிறப்ப நான் ஃப்ரெண்ட்லியாக ஏதாவது பண்ணிவிட்டு அந்த ஆக்வர்ட்னஸை கிளியர் பண்ணிட்டு நான் விலகிக்கிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் எது பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அதை பற்றி என்ன சொல்கிறது, நீங்கள் சரி பண்ணணுன்னு அவள் நினைக்க போகிறதில்ல, நீங்கள் பேசணுன்னு நினைக்க போகிறதில்ல. உண்மையை சொல்ல போனால் அவள் ஜாலியாக இருப்பாள், உங்களை பற்றி அவள் யோசிக்க கூட மாட்டாள். அப்படின்னு இருக்கையில் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே நிப்பாட்டிட்டு உங்கள் மேலே, உங்கள் ஒர்க் மேலே, அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஈஸி இல்லை, கஷ்டம்தான். எல்லோரும் அந்த இதில் இருந்திருக்கோம், நானும் இதில் இருந்துருக்கேன். ஒரு நடல திருப்பி இருந்தனால புரிஞ்சிச்சு. காலேஜில் நானும் ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு லெட்டர் எழுதுறது, என்னென்னமோ ட்ரை பண்ணுறது, எப்படியாவது பேசிடணும்னு ட்ரை பண்ணுறது, வேணும்னே பிளான் பண்ணி எப்படியாவது கிளாஸ்லேருந்து வெளியே போகும்போது க்ராஸ் பண்ணிவிட்டு அப்போ ஏதாவது லைட்டாக பேசிடலாமா, அந்த மாதிரி வருஷக்கணக்கில் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ திரும்பி பார்த்தா அந்த வருஷத்துலாம் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாமே, இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே, அட்லீஸ்ட் நம்ம மேலேயாவது நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாமே. அந்த பொண்ணு எங்கேயோ இருக்கிறா, நான் எங்கேயோ இருக்கிறேன். நான் இவ்வளோது எஃபர்ட் போட்டிருந்தாலும் அவளுக்கு சும்மா ஒருத்தன் யாரோ நம்ம பின்னாடி வந்துட்டுருக்கானுங்க தான் நினச்சிருப்பாளே தவிர வேறு எதுவுமே ஆகிருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த டயத்துலலாம் பொண்ணுங்களுக்கு டிமாண்ட் அதிகம். அவளுக்கு ஒரு ஆள் இருக்கும், ஒரு பெஸ்ட்டி இருப்பான், எவனாவது நம்மளை மாதிரி ஒரு 4 பேர் பின்னாடி சுற்றிட்டு இருப்பான். சோஷியல் மீடியா நினச்சா ஒரு அன்னைக்கே 10 பேர்கிட்ட பேசலாம், ஆனால் நம்மளால் அது முடியாது. ஆனால் டைம் அப்படி இருக்குது. நீங்கள் ரொம்ப ரியலாக லவ் பண்ணிருக்கீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் ரியலாக லவ் பண்ணுறதுக்கான டைம் இது கிடையாது. டைம் மாறிடுச்சு. இட்ஸ் 2026. உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா, தலைவிதியில் எழுதிருந்துச்சுன்னா, உங்களை லவ் பண்ணுற ஒரு பொண்ணு வரும்போது தேக்கி வச்சுருக்க லவ் எல்லாம் அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க, லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டாப் டூயிங் வாட் யூ ஆர் டூயிங். அதனால் உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. உங்கள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பாய்.